வாக்குத்தத்தமான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதுவுமே நம்புறீங்க? எங்க பாஸ்டர் மாறு? நீங்க ஒண்ணு, நானும் தான் பார்க்கிறேன், ஒன்றும் மாறல. மாறும். சொன்ன ஒரு ஆண்டவர். நான் சொல்லியிருந்தா அது மாறாது. சொன்னவர் யாரு? மாறாதவர். வானமும் பூமியும் ஒளியும், ஆனால் நான் சொன்ன வார்த்தை ஒளியாதுன்னு சொன்னவர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க, தெய்வமே உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்னீங்களே, அது ஏன் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தை முடிய எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும், சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அப்போ நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் நிறைவேற அவர் உதவி செய்வார். ஆமென். ஏன்னா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் காட். அதனால ஒவ்வொரு வாரமும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கான வழிகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். போன வாரம் என்ன சொன்னார் தெரியுமா? போன வாரம் என்ன சொன்னார் ஆண்டவர் தெரியுமா? ஐயோ தெரியாத பாஸ்டர், துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு பல காரியங்களை தேவன் பைபிளில் வச்சிருக்கிறார். வேதத்திலும் சரி, உலகத்திலும் சரி, ஏன் விசுவாசிகள் வாழ்க்கையில் சரி, ஆண்டவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற தேவன் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். பண்ணியிருக்காரா இல்லையா? காலைல ஒரு அம்மா வந்து பேத்திக்கு ஒரு ஃபங்க்ஷனு சொல்லி கார்டு வைக்க வந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு பிச்சைக்காரியாக இருந்த என்ன இந்த இயேசுநாதர் இன்னைக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். நான் ஒரு பிச்சைக்காரியாக இருந்தேன் பாஸ்டர், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பாக நான் ஒரு பிச்சைக்காரியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு இந்த இயேசப்பா புண்ணியத்தில் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் பாஸ்டர். முடியுதா? ஆண்டவரால அந்த அம்மா துக்க சந்தோஷம் மாறிச்சா இல்லையா? ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில எத்தனையோ குடும்பங்களை அப்படி மாற்றி அவங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கும் அந்த இயேசு நல்லவர். உங்களுக்கும் அந்த இயேசு நல்லவர். அவர் பட்சாபாதமே இல்லை. நீங்கள் உங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் இன்றைக்கோ நேற்றைக்கோ ரட்சிக்கப்பட்ட ஆள் இல்லை. உங்க அம்மா தாய் உருவாகும் முன்னே உன் கருவை என் கண்கள் கண்டது. எப்போ? தாய் உருவாகும் முன்னே கண்டீரையா. கண்டாரா? கண்டாரா? அப்போ அந்த ஆண்டவர் எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார். அதனால தைரியமா இருங்க. ஆண்டவர் சொல்ற ஆலோசனை மட்டும் கேட்டு அதுபடி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சீக்கிரத்திலே சொல்லுங்க. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கைத்தட்டி சொல்லுங்க. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால்
தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ள இருந்து நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே செய்வார். ஆமென். ஆமென். இது சொன்னவர் இயேசு கிறிஸ்து. செய்வாரா? செய்வாரா? யாருக்கு செய்வாரு? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த மாசம் சீக்கிரமா ஒரு நியாயம் செய்வார், சீக்கிரமா ஒரு அற்புதம் செய்வார், சீக்கிரமா ஒரு நன்மையை செய்வார், சீக்கிரமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வழியை உருவாக்குவார், சீக்கிரமாய் ஒரு நன்மைகள் செய்ய உதவி செய்வார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்வாரா? செய்வாரா? சீக்கிரத்தில் செய்வேன் சொல்லி இருக்கிறார். நீ நம்பு. ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு நியாயம் செய்வேன்னு சொன்னீங்களே. ஏன்னா இந்த ஓமையை ஆண்டு சொல்ற, நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். நம்ம அடிக்கடி சோர்ந்து போயிடுறோம்ல. என்ன கோயில், என்ன ஜபம், போப்பா ஜோமணி என்னப்பா புரோஜனம், கோயிலுக்கு போய் என்னப்பா புரோஜனம், காணிக்கை கொடுத்து என்னப்பா புரோஜனம் இல்லையா? இதெல்லாம் பிசாசு செய்கிற பெரிய தந்திரம். அதுதான் இயேசு சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு கதை சொல்றாரு ஆண்டவர். என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி ஜட்ஜ். ஒரு ஜட்ஜ் இருந்தார். அவர் யாருன்னா தேவனுக்கும் பயப்பட மாட்டாரு, மனுஷரையும் மதியாதவன், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அப்ப இவன் யாரு? மிருகம். யாரு? மிருகம். தேவனுக்கு பயப்படலாம். அவன் யாரு? ஏன ஏசாப்புக்கு பயப்படுமா? சிங்கம் ஏசாப்புக்கு பயப்படுமா? என்னங்க அமைதியா இருக்கு? நானே பயப்படுறதில்லை, அது எப்படி பாஸ்டர் பயப்படும்? ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு, உனக்கு 6 அறிவு இல்லையா? தெய்வம் யாருன்னு பார்த்துருக்கிறோம். சரியா? ஆல்மைட்டி காட், அண்ட சராசரத்தை உருவாக்கின தெய்வம். அவருக்கு முன்பாக பணிந்து குடிந்து நம்ம என்ன பண்ணுவோம்? முழங்கால் படியிடணுமா? அவன் யாரு? தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனையும் மதிக்காத மாட்டான். அவங்கிட்ட ஒரு விதவை போற, ஒரு பணக்காரி போனாலும் பரவாயில்ல, ஒரு விதவை போய் ஒரு நியாயம் கேட்கிறாங்க. அநேக நாளா அவனுக்கு என்ன இல்லை, அந்த விதவிக்கு செவி கொடுக்க அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனா அவ விட்ட பாடா இல்லை, அடிக்கடி போய் என்ன பண்றா? தொந்தரவு பண்றா. அவ தொந்தரவு தாங்க முடியாம அந்த தேவனையும் மதிக்காதவன், மனுஷனையும் மதிக்காதவன் அவளுக்கு நியாயம் செஞ்சுட்டானா. அது சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு, இதே போல என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எல்லாருக்கும் இல்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சீக்கிரமா என்ன பண்ணுவாரா? சொல்லு, சந்தோஷமா சொல்லு. சீக்கிரமா நியாயம் செய்வார் பாஸ்டர். செய்வாரா? 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 அவர் பொய்யே சொல்ல மாட்டார். ஆனா நீங்க என்ன பண்ணோம்? இரவும் பகலும் கூப்பிடு. புரியுதா? அப்படின்னா ஜபத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தேவன் நியாயம் செய்யப்படுவது கிடையாது. தம்மை நோக்கி ஆண்டவரே ஏசப்பா 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 ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை. இப்படி இரவும் பகலும் யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். நல்ல கைத்தை அவரை மையப்படுத்து, நல்ல கைத்தை அவரை மையப்படுத்து. அடிக்கிற அடி அங்க கேட்கணும். காலையில ஒரு 7 வகையான ஜபத்தை மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போடுப்பா. கருத்தாய் ஜெபிக்கணும். 2, கரிசனையோடு அல்லது அக்கறையோடு ஜெபிக்கணும். 3, கண்ணீரோடு ஜெபிக்கணும். எழுதிக்கோ.
இதெல்லாம் காலைல சொல்லிட்டேன். 4 கதறி செபிக்கணும். 5 கற்ப வேதனை பற்றி செபிக்கணும். 6 கர்த்தரின் வசனத்தின்படி செபிக்கணும். 7 கர்த்தரின் பாரம் அறிந்து ஜெபிக்கணும். இந்த 7 ஜெபங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் தேவன் நியாயம் செய்வார். யாரால செய்ய முடியும்? பாஸ்டர் நீயே பண்ணிட்டு போ. பெயின் இல்லாம எந்த பெண்ணாவது கற்ப வேதனை படாம குழந்தை பெற்றுருக்காங்களா? எந்த பெண்ணாவது பாஸ்டர் நான் அப்படியே ஆசை பண்ணேன் டப்புன்னு குழந்தை போட்டு அப்படியே வந்துட்டேன் பாஸ்டர் அப்படி சொல்ல முடியுமா? பைபிள் சொல்லுது 27 எலும்புகளை ஒன்னா சேர்த்து உடைச்சா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலியா கற்ப வேதனை. ஏப்பா அப்படிப்பட்டுதான் எங்க அம்மா 12 போல பெத்தாங்க. எத்தனை? 12. 27 எலும்பை ஒன்னா சேர்த்து உடைச்சா எப்படி இருக்கும்? அவ்வளோ வலிக்குமா அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது? அப்போ ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணுமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு பெண் எப்படி கர்ப்ப வேதனைப்படுகிறாளோ அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம பண்ணணும். முடியுமா? 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 அந்த மாதிரி ஜெபங்கள் ஒரு பெரிய ஷேக் உண்டாக்கிடும். நம்ம அநேக சமயம் இந்த ஜெபத்தினுடைய வேள்வி நமக்கு தெரியல. கவனிங்க, காலையில் ஒரு சம்பவத்தை சொன்னேன், நிமிர்ந்து உட்காருங்களேன். ஒரு விதவை பெண் அவளுக்கு 2-3 பிள்ளைகள் உண்டு. கணவர் இறந்து போன சூழ்நிலையில் அந்த 2-3 பிள்ளைகளை வைத்து மிகவும் அவள் கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த 3 பிள்ளைகளையும் வளர்க்கிற சூழ்நிலையில் அவளுக்கு இல்லை. ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு இரவு சாப்பாடு கொடுக்க முடியாமல் சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு வெறும் அந்த நீராகாரத்தை மட்டும் குடிக்க கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகளை படுக்க வைத்து விட்டாள். ஆனால் இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. இரவெல்லாம் ஏசப்பா நோக்கி, ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க முடியல ஆண்டவரே, இயேசுவே நாளை காலையில் இந்த பிள்ளைகள் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி இந்த விதவை பெண் இரவெல்லாம் கண்ணீரோடு செபித்தாளாம். கவனிங்க, இரவெல்லாம் கண்ணீரோடு செபித்து விட்டு காலையிலே அந்த ஊரில் இருக்கிற ஒரு அந்த ரொட்டி கடைக்கு அந்த அம்மா போறாங்க. அவன் இவனை மாதிரியே ஒரு தேவனை அறியாத ஒரு நாத்திகன், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகன். அவன் தான் அந்த ஊரில் அந்த ரொட்டி கடை வச்சிருக்கிறான். நம்ம போய், ஐயா நேற்று ராத்திரிலாம் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சாப்பாடும் இல்லையா, இன்னைக்கு காலையிலாவது எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கணும், எங்கிட்ட கையில் காசு இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ரொட்டி கொடுன்னு கேட்டாங்களாம். அவர் கேட்டாராம், நான் ரொட்டி கொடுக்குறேன், நீ என்ன கரையும் கொடுப்ப, நீ என்ன காசு கொடுப்பேன்னு கேட்டாங்க. என்கிட்ட காசு இல்லையா, ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிப்பையா, நான் ஜெபிப்பையா. அவன் கிண்டலா ஏதோ உன் ஜபத்தினுடைய அந்த வேள்வியை இந்த தட்டில் வையின்னு சொல்லிட்டாராம். 2 தட்டு இருக்குல்ல, இந்த தட்டில் வையின். அந்த அம்மா ஒரு பேப்பர் எடுத்து ஜபத்தை கேட்கிறவரே எழுதி ஒரு தட்டில் வச்சிட்டாங்களாம். வச்ச உடனே தட்டு கீழே இறங்கிட்டு அவன் ரொட்டி அடுக்கிறான் மேலே வரல. இது அவனுக்கே மயக்க சிக்கல் வந்துட்டான். ஏன் கவனிங்க, பிறகு அவன் மயக்கம் தெளிந்து எழுந்து அந்த அம்மா காலில் பொத்துன்னு மின்ட்டான். நீ கும்புற தெய்வம் மெய்யான தெய்வம். இது வரைக்கும் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கிறேன். ஏன் நம்ம இரவெல்லாம் செய்த ஜபம் தெய்வ சமூகத்தை எட்டினது இல்லையா? காலையில் அந்த அம்மாவுடைய ஜபத்துக்கான பதிலை தெய்வம் கொடுத்தார். அந்த அம்மா மகிழ்ச்சியோடு அந்த ரொட்டிலாம் கொண்டு போய் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து
நம்ம சந்தோஷப்பட்டாங்களா? அந்த ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். ஃபேட்ரிக் ஜாஷுவான்னு ஒரு அங்கிள் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? ஃபேட்ரிக் ஜாஷுவா. அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் நடப்பார் அவர். ஏன்னா இரவு 12 மணிலேருந்து காலை 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாராம் அவர் சாகிற வரைக்கும். அவர் என்னைக்கு இயேசுவை தெய்வம் என்று அறிந்து கொண்டாரோ அந்த நாளிலிருந்து அவர் சாகிற வரைக்கும் நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். உங்களால் முடியுமா? போவாங்க பாஸ்டர். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய சூழ்நிலையை தலைக்கலாம் மாறிடும், உன் பிரச்சனையை தலைக்கலாம் மாறிடும், உன் கஷ்டமே தலைக்கலாம் மாறிடும். வனாந்தரத்தில் வழி உண்டாகும், அவாந்தர வெளியில ஆறுகள் உண்டாக்குவார். நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும் போது உண்மையில் பொருள்வதில்லை. நீ அக்கினி நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். ஏன்? ஏன்? அந்த ஆண்டவர் உன் கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொல்ற நான் முதல் ஜெபம் கர்ப்ப வேதனை பற்றி ஜெபம் பண்ணுங்க, அல்லது அவ்வளவு பெயின் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஒரு லேசான காரியம் தான், ஆனா கடினமான காரியம். புரியுதுங்களா? ஆமா. எந்த அளவுக்கு நீங்க அதிக வலியோடு அல்லது பெயின் ஜெபம் பண்றீங்களோ கவனிங்க. அந்த அளவுக்கு நான் போன வாரம் வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். கவனிங்க, அந்த தம்பி இப்போ ஐஏஎஸ் படிக்கிறாரு. அவருடைய முட்டியை காட்டினார். முட்டி, வாலி பையன், இன்னும் கல்யாணம் ஆகலை, கண்ணம் கரையன்னு இருந்தது. பாஸ்டர், என் பையன் முட்டி போட்டு தான் பயில் படிப்பார், முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். பரவாயில்ல, இந்த வாலிப வயசுலேயே ஒரு புள்ள இப்படி இருக்கே. சொன்ன, தம்பி உன் காரியம் ஜெயமாக இருக்கும். நீ கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இதே செங்கப்பட்டில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஏன்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையீனப்படுவார்கள். தெய்வத்தை கனப்படுத்துங்க இல்லையா? கர்ப்ப வேதனை பற்றி ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் அப்ப ஏற்கனவே ஒரு மாதிரி கற்பப்பட்டு அவங்க பெற்றிருக்கிறார். ஆனா கிறிஸ்து உருவாகல. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்து உருவாகல. அதனாலதான் உங்க வாழ்க்கை இன்னும் பழைய வாழ்க்கையாவே இருக்குது. ஆமென். உங்களை பார்த்து யாராவது கை கூப்பிடுறாங்களா? உங்களை பார்த்தா தெய்வத்தை பார்க்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? உன்னை பார்த்தா பிசாசு மாதிரி. ஏன்? நீங்க ஆண்டவர் இயேசுவை பார்க்க உங்க உள்ளத்துல, உங்க முகத்துல அந்த தெய்வ பிரசன்னம் வந்துடும். ஆமென். மோசே 40 நாட்கள் அந்த சீனாய் மலையில தெய்வ சமுத்திரம் நின்று இருக்கிறாரு. அவருடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியாம முக்காடு போட்டுக்கொண்டு தான் பார்த்தாங்களா. அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். 40 நாட்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் குடியாமல் ஒரு மனுஷன் ஜெபிக்கிறாருன்னா அதாங்க கர்ப்ப வேதனை படுற ஜெபம். அவன் முகம் எப்படி இருந்துச்சுன்னு போட்டு பைபிள், சூரிய பிரகாசம் போல இருந்துச்சு. அந்த மகிமையை யாராலும் பார்க்க முடியல. எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படிலாம்? உங்க வாழ்க்கையில ஜெபம் அப்படி மாற வேண்டும் இல்லையா? ஆமா. நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடணும். அப்படி வேர்க்குதா? இல்லை பாஸ்டர், அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடும் பாஸ்டர், ஒரு துணி கசங்காது பாஸ்டர். ஜெபம். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். சீனாவில் ஊழியம், கவனிங்க, சீனாவில் ஊழியம் செஞ்சிருந்தார். பயங்கரமான கஷ்டமான ஒரு பகுதி அந்த நாட்களில் இல்லையா? இவர் முழங்காலில் நிற்பதை பார்க்காம சூரியனே உதிக்காதான். யாரு? அவ்வளோ சூரியன் உதிப்பது முன்பாகவே 2 முடி போட்டு வரான். ஏன்னா சீனாவில் ஊழியம் செய்துதான் அவ்வளோ கடினமான காரியங்கள்.
ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது ஒரு குளிர் பிரதேசம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு விஷப்பாம்பு அவர் முன்பாக அவரை கொத்துவதற்காக அது முன்னாடி நிற்கிறது. ஆனால் தன்னை மறந்து ஜெபம் பண்றாரு. இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த காட்டுவாசிலாம் அம்போடு ஈட்டியோடு கூட நிற்கிறாங்க. இவங்க வரதுபடி அந்த பாம்பு விட்டது. அப்போ நினைச்சாங்க, இந்த பாம்பு கொத்தனாம செத்துருவான், அதனால் நம்ம இவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இவர் ஜெபிக்க 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 அந்த படம் எடுத்த பாம்பு அப்படியே இறங்கி தன் வழியாக போயிடுச்சான். அப்போ நினைச்சாங்களாம், இவன் ஒரு தேவ மனுஷன், இவன் ஒரு தேவ மனுஷன் சொல்லி அப்புறம் தான் அவரை தன் ஊருக்குள்ளே சுவிசேஷம் சொல்ல அழைத்து கொண்டு போனார்களாம். ஹலோ, அவர் சொல்றாரு, அந்த குளிர் பிரதேசத்தில் அவர் ஜெபித்து முடிக்கும் போது அவர் சட்டை பனியெல்லாம் அப்படியே ஈரமாயிடுமா, அவ்வளோ வேர்வை. ஏசு ஜெபம் பண்ணாரா இல்லையா? கெச்சமன் தோட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணாரு? வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தம் புறப்பட்டு வரும்படி அப்படி ஊக்கமா ஜெபம் பண்றார். அதுதான் கற்ப வேதனைப்பட்ட ஜெபம், ஊக்கமான ஜெபம். எவ்வளவு தூரம் அவர் ஊக்கமா ஜெபம் பண்ணிருந்தா இந்த ரத்தம் நமக்கு அங்கே வேர்வை தெரியுமா? நம்ம வேர்வை தான், அந்த வேர்வை துவாரம் வழியாக தான் நமக்கு என்ன வேர்வை வருது. ஆனா ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது அந்த வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தம் புறப்பட்டு வந்துச்சான். அந்த அளவுக்கு அவர் கற்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனா என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தம் ஆகட்டும் சொல்லி இல்லையா அப்படி கற்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். அதனால தாங்க அவரால் அந்த சிலுவையை அவர் தாங்க முடிஞ்சது, அந்த சிலுவையை சுமக்க முடிஞ்சது, அந்த சிலுவையிலே 7 வார்த்தையை சொல்ல முடிஞ்சது, அந்த சிலுவையை வெற்றி சிறக்க முடிஞ்சது. ஆமா, அவர் அப்படி ஊக்கமா ஜெபிக்கலன்னா அவர் இந்த சிலுவையிலே தோத்து போயிருப்பார். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவன் தோத்து போக தெரியுமா? அந்த மாதிரி ஊக்கமான ஜெபம் இல்லை. ஆமா சொல்லுங்க. பைபிள் போட்டிருக்கு, யாக்கோபு ஜெபிக்கிறான். ஒரு தூதன் இரவெல்லாம் போடுறான், என்னை விடு, நான் போகட்டும், நீ என்னை ஆசீர்வதித்தால் அவன் விட மாட்டேன். பைபிள் போட்டிருக்கு, அவன் தேவனோடும் மனுஷத்தோடும் போராடி மேற்கொண்டான். கைத்தட்டு பார்க்கலாம். எப்ப உங்க துக்கம் சந்தோஷம் மாறும்? சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆமீன் ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் அப்படியே போய் இழுத்து போட்டு தூங்குற உன் துக்கம் சந்தோஷம் மாறுமா? இரவெல்லாம் எப்படி அந்த அம்மா இரவெல்லாம் தம் பிள்ளைகள் பசியும் பட்டினியுமா இருக்கும்போது இரவெல்லாம் இயேசு நோக்கி ஜெபம் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இரவெல்லாம் இல்லையா பிள்ளைங்களை வீட்டுக்காரன் தூங்க வச்சுட்டு போய் 1 மணி நேரம் இரவெல்லாம் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாரு. இந்த மாதம் முடிவுக்குள்ளாக உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற என் அப்பன் இயேசுவால முடியும். நம்புறீங்க? ஏன்னா ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் மறைஞ்சு போகலாம், ஆனா ஜெபம் மறையாது. விதைகள் விதைக்கிறவன் மறைஞ்சு, ஆனா விதை மறையாது. ஆமா சொல்லுங்களேன். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார் இயேசு கிறிஸ்து. யாக்கோபு தான் அண்ணனை சந்திக்கணும். மறுநாள் அவன் 400 பேரோடு கூட வருகிறான் இவனை மேற்கொள்வதற்காக. ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தால சுய திறமையால அவனை சந்திக்க முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி இல்லையா தன் மனைவி பிள்ளைகளாம் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து போய் அவன் ஜெபம் பண்றான். புயல் போட்டிருக்கு. இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு, இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு. அவரோடு கூட ஒரு தூதன் சேர்ந்து அவர் போராடுறாரு. பொழுது வெடிய போகுது, என்னை விடு, நான் போட்டேன்னு கேட்கிறாரு. வாசிமா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அது படிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. கவனிங்க, தூதனே போராடுறான், முடியல. ஒரு மனுஷனோட தூதன் போராடுறான். இந்த மாதிரி இருக்கணும் உன் ஜெபம், இந்த மாதிரி இருக்கும் உன் ஜெபம். விடுமா, ஏமா விட்டுடுமா, நான் போறேன், பொழுது வெடிப்பா, யாரும் பார்க்க போறேன், என்னை ஆசீர்வதி, நான் உன்னை விட்டுறேன். அதான் பைபிள் போட்டிருக்கு, மனுஷனோடும் தேவனோடும் இவன் போராடி மேற்கொண்டான். சகோதரா, சகோதரியே,
தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். புரியுதா? இந்த யாக்கோபை போல இல்லையா, மனுஷனா நம்முடைய ஆவி, நம்ம மனுஷீகம் இது என்ன பண்ணாது, ஒத்துழைக்காது. ஆனா நீ அப்படி இல்லையா, இதை உன் கண்ட்ரோல் பண்ணி நீ ஜெபம் பண்ணு. கொரிந்தியர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போக என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா சரீரம் உன்னை ஜெபிக்க அது உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஏமா நேற்று பகல்லாம் உடைச்சல, போ தூங்கு தூங்கு, ஜபம் அதுக்கு ஆண்டு தெரியும், எல்லாம் தெரியும், ஆண்டு தெரியும், எல்லாம் தெரியும், நீ தூங்கு அப்படின்னு பேய் உனக்கு சப்போர்ட் பண்ணும். உனக்கு நிறைய பண்ணா இல்லையா? ஆமாம் பாஸ்டர், நான் ஜோமன் உட்காந்து சொல்லுவோம், நீ ரைட் காலெலாம் கஷ்டப்படல, நாளைக்கு காலையில் வேலைக்கு போனல, தூங்கு தூங்கு தூங்கு, ஆண்டு எல்லாம் தெரியும், ஆண்டு எல்லாம் தெரியும். உன்னை ஏமாத்துறான். கவனிங்க, நீ வேலைக்கு போறியோ நீ வேலைக்கு போலியோ அது இயேசுக்கு பிரச்சனை இல்லையா இல்லையா? உனக்கு விரோதமான ஒரு சக்தி உனக்காக போராடி கொண்டிருக்கிறது. அதை மேற்கொண்டு நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் தேவனோடும் மனுஷனோடும் போராடித்தான் ஆக வேண்டும். ஆமா, அப்ப பாருங்க, உன் சூழ்நிலை எல்லாம் அப்படி மாற ஆரம்பிக்கும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கும். ஆமா, வெட்டாந்தரை காடாக எண்ணப்படும். எதுவுமே நம்புறீங்க? நீ எழுதி வச்சுக்கோ, உன் வனாந்தரம் வயல்வெளியா மாறும் இல்லையா? ஒரு புது வழி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி கர்ப்ப வேதனை பட்டு செபிக்கும். அவன் ஜோமெண்ட்டு போறான் பாருங்க, எந்த அண்ணன் கொலை செய்ய வரானோ அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை வாழ்த்தி அனுப்புகிறான். ஏன்? ஜபம் சூழ்நிலையை மாற்றக்கூடியது. ஜபம் விரோதிகளை நண்பராய் மாற்றக்கூடியது. புரியுதா? ஜபம் வறுமைகளை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது. எதுவுமே நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்பினா செயல்படுங்க. கஷ்டப்பட சோர்ந்து போயிடாத. நீ சோர்ந்து போகாம ஜெபி. எது உன்னால கடினு யோசிச்சோ அதை ஆண்டவர் இலகுவா மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஓமையை சொல்றார். அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான். அவனே அந்த விதவைக்கு ஒரு நியாயம் செய்ய முடியுமானால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் உங்களுக்கு எனக்கு ஏன் நியாயம் செய்ய மாட்டாரா? சீக்கிரமா செய்வாரு. கையை தட்டி அவர் ஸ்தோத்திரம் பண்ணு. சீக்கிரமா செய்வாரு. ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? கற்பை வேதனைப்பட்டு செபிக்கணும், ஊக்கத்தோடு செபிக்கணும் இல்லையா? அவங்க பின்னாடி கிரியை செய்யற பொல்லாத ஆவியை கட்டி செபிக்கணும். ஆமாங்க, ஒவ்வொரு இந்த கடினமான ஆளுக்கு பின்னாலும் ஒரு ஆவி இருக்கும். எதுவுமே நம்புறீங்க? அந்த ஆவிகளை நம்ம என்ன பண்ணோம்? கட்டி ஜபிக்கணும் இயேசுவின் நாமத்தில் இல்லையா? அந்த மனுஷன் பின்னாடி கிரியை செய்கிற பொல்லாத பார்வோனின் ஆவி, கடின உள்ளத்தை உண்டாக்குற ஆவி, கெட்ட புத்தியை உண்டாக்குற ஆவி, பாவம் செய்ய தூண்டுற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். பிசாசே, கட்டி செபிச்சு பாரு, இந்த மாசம் முடியும் போதே ஒரு அற்புதம் நடக்கும். என்னங்க அமைதியா இருக்கீங்க? நானா தான் எகிரி குச்சி தோத்திரம் போட்டு, ஆமா, ஒரு ஆப்பிரிக்காரன் இப்படி தான் பண்ணுவான். ஏன்னா பரலோகத்தின் வார்த்தை வருகிறது. புரியுதா? ஆமா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியான வாழ்க்கை அல்ல, அது வெற்றியான வாழ்க்கை. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் போட்டிருக்கு. ஆமென். ஆமா, உங்களை பார்த்தா யார் ரட்சிப்படுவான்? உன்னை பார்த்தா யார் ரட்சிப்படுவாங்களா? யாருக்கிட்டையும் உன் சோகத்தை சொல்லக்கூடாது. உன் முகத்தை பார்த்தா சொல்லணும், சிஸ்டர் என்ன முகம் அப்படி தூரம் அப்படி மலர்ந்து இருக்குது. என் மீட்பர் உயிரோடி இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனம். அப்படி நீ பாட்டு பாடணும். அப்படியே அவங்க இயேசு அவ்வளோ நல்லவரா? ஆமாம், ஒரு முறை வந்து பாரு. புரிஞ்சுட்டீங்களா? தாங்க உண்மை. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க? உங்களை பார்த்தோன்னே அவங்க ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி யோபை பார்த்து அவங்களுடைய நண்பர்லாம் ஆள ஆரம்பிச்சாங்களோ, உங்களை பார்த்து கோயிலுக்கு போயாமல் இப்படி இருக்கிற, இயேசுனால தேடியாமல் இப்படி இருக்கிற, சரி சரி உன் வாழ்க்கையில் இயேசு நன்மை செய்யட்டும், அப்புறம் நாங்கள் வரோம். அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா
நீ ஊக்கமா ஜெபம் பண்ணா உன் பிரச்சனை ஒண்ணு இல்லாம மாறிடும். நீ சொல்லுவே இல்லையா, இரவெல்லாம் செபித்த என் இயேசுவேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை பெருசா இருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்கு, பெருசாகுது. தூக்கு. நீ நைட்டு இருந்து உட்காந்து ஜெபம் பண்ணு. அதான் பாச முடியாது. 8 மணிக்கு சித்தி பார்க்கணும், 9 மணிக்கு அக்கா பார்க்கணும், 10 மணிக்கு அது பார்க்கணும், 11 மணிக்கு இதை பார்க்கணும். அப்புறம் என்னை எப்போ பாச ஜெபம் பண்ணுறது இல்லையா? அரை மணி நேரத்துக்கு ஒரு படம், அரை மணி நேரத்துக்கு ஒரு நாடகம். உன் வாழ்க்கை நாடகமாயிடும். 4 பேர் பார்த்து சந்தி சிரிப்பாங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி, உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி இல்லையா? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் அற்புதம் செய்வார். ஆமென். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு சித்தியை பார்க்கலாமா, சித்தப்பா பார்க்கலாமா, அப்புறம் சொல்லுங்க சிஸ்டர், வேற தெரியாதா? சொன்னப்போ நம்மளை மொத்தம் பார்த்துட்டு போயிடுவான். உன் நாடகத்தை பகுதி விடுதான் பார்ப்பான். உன் நாடகம் நாளைக்கு வெளிவரும். அதுக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணு. கற்ப வேதனைப்படு. நீ என்ன ஆசீர்வாதம் விட மாட்டேன் சாமி. இப்படி ஒரு காலை கட்டிய பிடிச்சிக்க. அழு, எசப்பா எனக்கு யாருப்பா இருக்காங்க, உன் நம்பிதானப்பா வந்திருக்கேன். இப்படி அவமானமா சின்னமா நான் ஏன்பா இருக்கணும், எனக்கு உதவி செய்யணும். அப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணிப்பாரு. அப்பா மனசு இறங்கிடுங்க. அவர் இரக்கமுள்ள தெய்வங்க, இரக்கமுள்ள ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவர். அப்படியே மனசு இறங்கிடுவார் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்பலாம் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி. கவனிக்க, நம்ம ஏன் அப்படி ஜெபம் பண்ணா, ஒரு துர்ச்செய்தி வரப்போகிறது. ஒரு துர்ச்செய்தி வரப்போகிறது. அந்த துர்ச்செய்தி வருவதற்கு முன்பாகவே நீங்கள் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? கவனிங்க, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு துர்ச்செய்தி வந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு துர்ச்செய்தி. ஆனா அங்க சொல்றாரு, துர்ச்செய்தி வருவது நிமித்தம் அதனால் நீங்கள் பெருமூச்சு விட்டு ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம தேசத்தின் எலெக்ஷனுக்காக நேற்று ஒருவேளை முன்னிச்சு இல்லையா? இன்னும் தொடர்ந்து 6 கட்டமாய் நடைபெற போகிறது. நாம் செபிக்கணும். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, நீதிமான்கள் பெருகினால் தேசம் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, நாம் செபிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஊக்கமா செபிக்கணும். ஆண்டவரே, எங்க தேசத்து மேல் கிருபை பாராட்டுவீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்தில் ஒரு சேமத்தை உண்டாக்குவார். இல்லையா? எல்லா ஜெபத்திலும் முதல் ஜெபம் என்ன தெரியுமா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் அமைதி உள்ள, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். புரியுதா? எப்படி இருக்கணுமா? நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதி உள்ள ஜீவனம் பண்ணனா நீங்க நானும் கட்டாயம் செபிச்சுதான் ஆகணும். அதுவும் கற்ப வேதனை பற்றி செபிக்கணும், ஊக்கமா செபிக்கணும். ஏசப்பா போல உன்னுடைய வேர்வை துவாரத்தின் வழியா ஒரு சொட்டு ரத்தமாவது வரணும். ஐயோ, ஒரு சொட்டு ரத்தம் வந்துட்டா நீ பரலோகம் இங்க வந்துடும். பரலோகம் உன் காலுக்கு கீழே.
எத்தனை பேர் பரலோகத்தை அப்படி கொண்டு வர விரும்புறீங்க? பைபிள் உண்டுங்க. கர்த்தரின் ஜெபத்தை நீ படிச்சு பாருங்க. பரமண்டல எங்கள் பிதாவே, உன் நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப அவர் சித்தம் பரலோகத்தை எப்படி செய்யறாங்க? அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? பரலோகத்தை எப்படி இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? ஒரே ஆர்ப்பரிப்பான், ஒரே அல்லேலூயா கோஷம் தானா? அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஆமா, எப்ப பாஸ்டர் இயேசு வருவாரு? நானும் தான் எதிர்பார்க்கிறேன்னு வரல. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். ஹலோ, கற்ப வேதனை பற்றி செபிக்கணும். ஏன் ஒரு துர்ச்செய்தி வரப்போகிறது. அந்த துர்ச்செய்தி அது தேசத்தில் வரலாம், சபையில் வரலாம், உன் குடும்பத்தில் வரலாம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரலாம், தெரியாது. அதற்கு இது நான் சொல்ற ப்ராபசி. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணு? சொன்ன ஆரம்பி. புரியுதா? வந்த பிறகு ஜெபிப்பதில்லை. ஏசப்பா ஜெபம் பண்ணாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எஸ்ரேவை பார்த்து கண்ணீர் விட்டான் போட்டிருக்கு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் போய்விட்டாய். ஆகையால் உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை சூழ்ந்து கொள்ளும் காலம் வரும்னு சொல்லி இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டு ஏறக்குறைய 37 ஆண்டுகள் பிறகு நீரோ என்ற மன்னன் அந்த எருசலேம் நகரத்தை ஆளுகை செய்ய வந்தான். அவன் எல்லா யூதர்களையும் கொலை செய்தான். அந்த நாளிலே அந்த எருசலேம் வீதியிலே குதிரையின் தாடை அளவுக்கு ரத்தம் ஓடினதாம். ஏன்? ஜனங்கள் துர்ச்செய்தி வருவதை அறியாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்தபடினாலே இல்லையா, பிற்காலத்தில் வர வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ளாமல் அல்லது தேவன் சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடினாலே அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும்னா, ஒன்று உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, புரியுதா, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய நாட்கள் வந்துவிடும். புரியுதா? அதனால ஒரு துர்ச்செய்தி வருவதில் நிமித்தமாய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மாத்திரமல்ல, சங்கீதம் 102:19 சொல்லுகிறது, கட்டுண்டவர்களின் பெருமூச்சு. சங்கீதம் 102:19 கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கவனிங்கள், இரண்டாவது கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமான கட்டுகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பாவக்கட்டா இருக்கலாம், சிற்றின்ம கட்டா இருக்கலாம், வறுமை கஷ்டங்கள் என்ற கட்டா இருக்கலாம், இல்லையா? ஏசாயா 60 சொல்றாரு, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமா, 18 வருஷமாய் பிசாசினால் கட்டப்பட்ட இவள் இப்போது விடுதலையாக்கப்பட வேண்டும். அநேகர் பலவிதமான கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், சிக்கிட்டாங்க, இல்லையா? சிக்கல். அது நீ ரிலீஸ் ஆகணும்னா என்ன பண்ணோம்? கோர்ட்டு போயிட்டுமா பாஸ்டர்? பலத்தினால் அல்ல, அவரால் தான் ஆகும். உன் கட்டை யார் தீர்க்க முடியும்? உன் பிரச்சனை யார் தீர்க்க முடியும்? இல்லையா? உன்னை யார் விடுவிக்க முடியும்? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கல்னா வேற யாரும் நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. ஆமா சொல்லுங்க. கட்டுண்டவர்களை ஆண்டவர் கட்டவிழ்க்கிறவர். அதுக்கு தான் நம்ம பெருமூச்சோடு ஜெபிக்கணும். நான் காலைல சொன்னேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 65 லட்ச ரூபா கடனுக்கு சாமி, அதை அடைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மக்களாண்டி சொல்லிக்கிறேம்மா, நம்ம சபைக்கு 65 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? ஏன்? அந்த கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும்.
அதற்கு ஜெபந்தான் பிரதானம். எத்தனை நம்புறீங்க? எத்தனை கடன் இருக்கு? கடன் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இன்னும் அடுத்த வட்டி வாங்கி போட்டு அடிக்கணும்னு பார்க்குறேன். முட்டி போடு, முட்டை போடு. தெய்வமே, இதுக்கு தான்ப்பா வாங்கிட்டேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இனி கடன் வாங்காம நான் என்ன பண்றேன், என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பொருத்தனம் பண்ணிட்டு ஜோம் பண்ணு, கர்த்தர் உதவி செய்வான். சில ஆளு தேவையில்லாத கடன் வாங்கும். எதுக்குமா கடை? பெரிய டிவி வாங்கணும். ஏன்? சின்ன டிவி போதாது அவனுக்கு. நாங்களாம் வாங்கி வச்சு டிவிக்கு இப்போ வேலையே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை தான் அதை பார்ப்போம். ஆமாம் இல்லை, அவங்க பக்கத்துக்காரி இவ்வளோ பெரிய டிவி வாங்கிட்டாலாம், இதுக்கு பொறுக்கலை. அதனால் போய் கடன் வாங்கி இதுவும் அவளை விட 2 இன்ச்சு பெருசாக வாங்கிட்டு வந்துடுது. புரிஞ்சிட்டா? போதும் என்ற மனசு இருந்தால் போதும் நமக்குள்ள. ஆமென். ஞானமாக வாழ கற்றுக்க நம்ம உலகத்தில். புரியுதா? ஆமாம். ஆண்டவரே, பாவி மாவா என்னை கடன் வாங்க வைக்கிறா, அது கடன் வாங்க சொல்கிறா, இது 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 கடன் வாங்க சொல்கிறா சொல்லி அவன் ஒரு சொட்டு கண்ணீர் ஆனசம்ல விட்டானா, புருஷனை கடன் வாங்க வைக்காதீங்க. கொடுக்குற காசில் ஞானமாக குடும்பம் நடத்த கற்றுக்கும். புத்தி உள்ள ஸ்திரியோ புத்தி இல்லாதவளோ கடன் வாங்கி தன் வீட்டை உடச்சிடுவா. நீ யாரு? அவங்களை கேட்டால் தான் தெரியும். ஹல்லேலூயா. என்கிட்ட நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சிருப்பேன், டீ குடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த 10 ரூபாயுடைய வேல்யூ எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் 1 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஒரு நல்ல துணிமணி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஸ்கூல் போகிற நாள் வரைக்கும் கிழிஞ்சு போன ட்ரௌசர் தான் போட்டு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. அவ்வளோ கஷ்டம். அது கஷ்டத்தினுடைய வலிமை நல்லா தெரியும். கஷ்டம் என்றால் நல்லா தெரியும். 1 ரூபாவுடைய வேல்யூனா நல்லா தெரியும். ஒருவேளை சாப்பாடுடைய வேல்யூ நல்லா தெரியும். ஆமென். நான் சாப்பிட்டு தட்டை பார்த்தீங்கன்னா அப்படி ஏன் ஒரு சோறு கூட கீழே விட மாட்டேன், ஏன்னா கஷ்டப்பட்டுருக்கிறேன். சில ஆள் பாருங்க சாப்பாட்டில் கை கழுவிட பாருங்க. சோறை வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை சாப்பாடு எவ்வளோ ஏழைப்பாளை, எவ்வளோ சின்ன பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினா ஒரு 2 மாதம் ஒரு முறையாவது உன் பிள்ளையை அனாதை விடுத்துக்கு இட்டும்போ, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டும்போ, இல்லையா வறுமையில் கஷ்டப்படுற மக்களை பார்க்க வெயின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பிள்ளைங்க அதை பார்ப்பாங்களாம். அல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, பொத்தி உள்ளே வளர்த்து ஏசிலே உட்கார வச்சு வளர்த்துட்டோம். அதுக்கு வெளியே வெயில் போனால் டேடி வேர்க்குது, என்ன பண்ண முடியும்? ஏசியை அங்கே வைக்க முடியுமா? உன் பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்னன்னு கற்றுக் கொடுங்க, கொண்டு போய் காட்டுங்க. பாருப்பா இவங்களா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, ஏசப்பா உனக்கு கிருபியா நன்மை செய்கிறாரா, அதை காப்பாற்று. புரியுதா இல்லையா? ஹலோ. கட்டுண்டவர்களை விடுவிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் பெருமூச்சோடு ஜெபிக்கணும். நீங்கள் என்னென்ன கட்டில் அகப்பட்டிருக்க தெரியாது, ஆனால் நீங்கள் அந்த கட்டிலேருந்து நீங்கள் கட்டை விடுவிக்கணும். பாவமாக இருக்கலாம், அக்கிரமமாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஆனால் இயேசு அதை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இல்லையா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை அவர் கொடுப்பார் இல்லையா. கட்டுண்ட மக்களை அவர் கட்டவிழ்த்து விடுவார் இல்லையா. நீங்கள் சுதந்திரமாக விடுதலையோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். சில பேரை பாருங்க, இந்த கடன் இந்த வியாதிலாம் அப்படியே கட்டி வச்சிருக்கோம், அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாது. நான் சொல்கிறேன், நீ ஊக்கமாக ஜெபம் பண்ணு, பெருமூச்சோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இல்லையா உன்னை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்லி அவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் இல்லையா. மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொடுத்த தெய்வம் உன் பிரச்சனைக்கான பதிலை அவர் தந்தருளுவார். நம்புறீங்க?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால எல்லாம் முடியும். நீ ஊக்கமா ஜெபம் பண்ணா போதும். இல்லையா, கற்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணு. நீ ஒரு மாசம் 2 மாசம் அப்படி ஜெபம் பண்ணினா நீ பல மாதங்கள் பல வருஷங்கள் நிம்மதியாக வாழலாம். புரியுதா? நீ 1 மாசம் 2 மாசம் அப்படி தெய்வ சமூகத்தை ஊக்கமா கண்ணீரோடு நீங்க பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா பல மாதங்கள் பல மாசங்கள் பல வருஷங்கள் நீங்கள் தெய்வத்துக்கு முன்பாக சந்தோஷமா சமாதானமா சுகமா ஆரோக்கியமா நல்லா வாழ இந்த தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நம்புறேன். ஆமா, அதனால தான் நாங்கள் இரவும் பகலுமா ஒரு சமூகத்தை தட்டி கொண்டிருக்கிறோம். ஏசப்பா உதவி செய்யுங்க, ஏசப்பா உதவி செய்யுங்க, ஏசப்பா உதவி செய்யுங்க, ஏசப்பா உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்போ துர்ச்செய்தி வருவதின் நிமித்தம் நம்ம பெருமூச்சு ஜெபம் பண்ணோம். கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நம்ம பெருமூச்சு ஜெபம் பண்ணணும். மாத்திரமில்லை, கவனிங்கள், ஒரு வசந்த வாசி யாத்ராம் 2:24 உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து 2:24 இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து அவர்கள் வேதனைப்பட்டு பெருமூச்சு விட்டு நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்றாங்க. தேவன் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஒரு மோசையை அனுப்பி அவங்களை விடுவித்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டு. நீங்களும் பல மாதங்களாக இந்த அடிமைகளைப் போல பெருமூச்சுகளோடு கூட அடிமை துன்புறுத்தப்பட்டு பயப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கை கசப்பாக மாறினதாம். புரியுதா? அவங்களுடைய உயிரே அவங்களுக்கு கசப்பாக மாறிட்டான். அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனும் கசப்பாயிட்டான். நான் சொல்லட்டுமா, இதுக்கெல்லாம் ஒரே வழி. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணிப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடிமைதானம் இல்லையா? சில பேருக்கு இந்த வாழ்க்கையே கசப்பாக இருக்கு இல்லையா? உயிராக இருக்கிறதே கசப்பாக இருக்குது. செத்துட்டா கூட நலமாக இருக்கு. எப்படி யோசிக்கிறீங்க தெரியல. ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, செத்துட்டா கூட நலமாக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு தெரியுது. பாஸ்டர் எதுக்கு போகிறான்? ஆனால் நான் சொல்கிறேன், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ சமூகத்தில் பெருமூச்சோடு ஜெபம் பண்ணு, ஊக்கமாக ஜெபம் பண்ணு இல்லையா? ஆமாம், இடுப்பு நொறுங்கும்படி ஜெபம் பண்ணு, இடுப்பு நொறுங்கும்படி ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறேன், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். ஏன்னா இல்லையா, பைபிள் சொல்லுது, நெடுங்காலமாக உன்னை காத்திருக்க விட மாட்டார். நம்மளாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையோடு இருந்து சீக்கிரமாக அவர் நியாயம் செய்வார். புரியுதா? உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வியாபாரத்தில் இல்லையா, வியாதியில், உங்களுடைய கஷ்டத்தில் கூட ஆண்டவர் சீக்கிரமாய் நல்ல முடிவு உண்டாக்குவார். எதுவே நம்புறீங்க? புரியுதா? என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? அவ பண்ணுவா பாஸ்டர், நான் தூங்கிடும் பாஸ்டர். தூங்கி தான் குடும்பத்தை கெட்டு குடிச்சிட போயிடுது. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணு. நிறைய வீட்டில் ஜென்ஸ் ஜெபம் பண்ணது கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருகிறது. பாச என் பொண்டாட்டி வந்து சொன்னாலா? உன் பொண்டாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆண்டு சொல்லுவார். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் துக்கம் மாறும். நெடுங்காலமாய் காத்திருக்கிற அந்த காரியம் கைக்கூடி வந்துடும். அவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனம் சொல்ல, இடுப்பு நொறுங்கும்படி. எசேக்கியேல் 21:6 உன் இடுப்பு நொறுங்கும்படி, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. அப்ப பாரு, உன் பிரச்சனை மாறும். சகோதரா,
மனம் கசந்து உன் இடுப்பு நொறுங்கும்படி நான் பண்ணேன், பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணேன். உன் பிரச்சனைக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், உன் பிரச்சனை வழியை உண்டாக்குவார் இல்லையா? உன்னுடைய துக்க நாட்டில் முடியும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற என் இயேசு உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எசேக்கியேல் சொல்றாரு, உன் இடுப்பு நொறுங்கும்படி ஜெபம் பண்ணு. அதுதான் ஃபாதர் சொல்றாரு, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு இல்லை, நீந்தும் அளவு ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க ஜெபம் அப்படியே உயர்ந்துனே இருக்கணும். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க? ஒரு நாளைக்கு பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவர் சமூகத்தில் பொய் சொல்லக்கூடாது. பாருங்க, ஏன் உன் குடும்பத்தை கசந்துருதா? அப்படியே நீ ராஜா மாதிரி ஊர் சுத்தின்னு வர, ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது வீட்டில் இல்லையா? பயபக்தி கிடையாது, ஒரு மணி ஜபம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது இல்லையா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் இல்லைன்னா சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் இருள் சூழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். கூரை இல்லாத வீடுக்கு குட்டிச்சவரின் பேர். புரியுதா? குடும்பத்தை ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்பம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஆலயத்தை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோடு ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, இடுப்பு நொறுங்கும்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ பாரு, உன் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவை தெய்வம் உண்டாக்கிடுவார். எதுவே நம்புறீங்க? வசனம் வசனம் தான். ஹல்லேலூயா. நீ தான் மாறணும், இயேசு மாற மாட்டார். நீ மாறணும். நீ மாறிட்டினா நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் எல்லாம் தலைக்கீழாய் மாறும்படியாய் தெய்வம் இந்த மாசமே உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். எதுவே நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரின் வசனத்தின்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தரின் வசனத்தின்படி ஜெபியுங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். சொன்னீரே, 6 லட்சம் புருஷருக்கு 1 மாதம் அளவும் ஆகாரம் கொடுப்பேன்னு சொன்னீரே. ஜெபம் பண்றாரு. கர்த்தர் பாருங்க, ஒரு கீழ்காற்றை வீச செய்கிறார். காடைகள் வந்து பாளையத்தை நிரப்பும் அளவுக்கு அற்புதத்தை செய்கிறார். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம், ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொன்னீரே, உங்கள் துக்க நாட்கள் முடியும் என்று சொன்னீரே இல்லையா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால ஆகும் என்று சொன்னீரே. அப்படி வசந்த கோட் பண்ணி தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சில பேர் ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஜெபம் வர வாயில ஒரு வசனம் வராது, பிரச்சனை தான் வரும். ஆண்டவரே, அந்த மலையை பார்த்தியா, அந்த இட பார்த்தியா, அந்த ஆளை பார்த்தியா, அந்த இவனை பார்த்தியா, அந்த அவளை பார்த்தியா, அந்த இவளை பார்த்தியா, ஒரு வசனோட வராது. ஆனால் ஜெபிக்கும் போது உன் பிரச்சனைக்கு ஏற்றபடி வசந்த சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே இல்லையா? கவனிங்க, அன்னைக்கு நான் வேதம் வாசின்னு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைப்பாராம். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் தினந்தோறும் ஐயா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நான் இப்போ வசனத்தை அங்கே அனுப்புகிறேன் ஆண்டவரே, இங்கே அனுப்புகிறேன் ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு அனுப்புகிறேன்ப்பா, அந்த சகோதரிக்கு அனுப்புகிறேன் ஆண்டவரே, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிச்சு அனுப்புகிறோம். அவங்க ஹீல் ஆயிடுறாங்க. ஏன்னா சொன்னீரே. 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, எவர்களை? வியாதி உள்ளவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ வசந்த சொல்லி ஜெபம் பண்ணு. புரியுதா? ஆண்டவரே, அவர் தம்முடைய வசனத்தை, என்ன வசனம் அனுப்புவேன்? உம்முடைய தழும்புகளாலே குணமானோம் என்று எழுதியிருக்க ஆண்டவரே, அவர் தாமே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, அந்த வசனத்தை நான் அனுப்புகிறேன். அனுப்புனா அவர் குணமாக்கி அவங்களை அழிவுக்கு தப்புவிப்பார். அப்போ கவனிங்க, தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்.
புரியுதா? கஷ்டமா இருக்கா, கடனா இருக்கா, நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இயேசுவே இந்த கடனை எல்லாம் அடைக்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு வெண்கல கதவை உடைங்க, ஒரு இருப்பு தாழ்பால முறிங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதை உடைத்து உன்னை விடுதலை ஆக்கி விடுவார். கை தட்டி பார்க்கலாம். தாவீது ஒரு ஜெபம் பண்றார், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19. எல்லாம் எடுத்து பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியேனை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீ பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக. தேவரீர் நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஃபுல்லாவே ஆண்டவர் நாத்தான் வேல் மூலமாக தாவீதுக்கு இந்த தீர்க்கமான வசனம் சொல்றார். அதை தாவீது ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே. புரியுதா? அது சொல்லி ஜெபம் பண்றார். சொன்னீரே. நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிங்க, தேவனுடைய வார்த்தையை வச்சு ஜெபிங்க. சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே. மோசே சொல்றாரு, சொன்னீரே. யாக்கோபு சொல்றாரு, உன்னை உன் தேசத்துக்கு கொண்டு போவேன் சொன்னீரே. இல்லையா? உன் தேசத்துக்கு போன்னு சொன்னீரே. அதனால பாருங்க, ஆண்டு அங்கிட்டு நவர முடியல, அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஆயிட்டு. சொன்னீரே. மோசே சொல்றாரு, நீ சொன்னீரே. யாக்கோபு சொல்றாரு, நீ சொன்னீரே. ஆமா, புரியுதா? அதுதான் நீங்கள் பைபிள் படிக்கணும்னு சொல்ற. ஏன் தெரியுமா? பைபிள் படிக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு தேவையான வாக்கு தத்துவம் தீர்க்கதரிசனம் சொல்றாரோ அதை நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி அதை திரும்ப தேவ சமூகம் என்ன பண்ணோம்? சொன்னீங்களா ஆண்டவரே? போன வாரம் சர்ச்சையில் கூட இந்த வார்த்தையை சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த வார்த்தை முடிய செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க கத்துக்கணும். புரியுதா? சொன்னீரே ஆண்டவரே. அதுதான் வசந்த கவனமா கேட்கணும். சொன்னீரே. யாத்திராகமம் 33:12, யாக்கோபு 5:11, யாத்திராகமம் 32:13, 12:13, யாத்திராகமம் 33:12-13. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவன் சொன்னதுண்டே. பாருங்க என்ன அழகா வசந்த கோட் பண்றான் பாருங்க. தேவன் சொன்னதுண்டே. அடுத்தது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்போது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கோட் பண்ணி ஜெபம் பண்றார் பாருங்க. சொன்னீங்களா ஆண்டவரே, இது ஜனத்தை அழைச்சும் போன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, இல்லையா? என் கண்களை உனக்கு கிருபை கிடைக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே, இல்லையா? சொல்லி சொல்லி ஜெபம் பண்றான் பாருங்க. அப்படி செபிக்கணும். புரியுதா? ஆமா, கர்த்தரின் வசனத்தின் படி நீ செபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மூணாவது, கர்த்தருடைய பாரம் அறிஞ்சு ஜெபம் பண்ணணும். கவனிங்க,
உனக்கு பாரம் இருக்கா? உங்களுக்கு பாரம் இருக்கா? அதே போல் அவருக்கும் பாரம் இருக்கு. ஏசப்பா பாரம் இருக்கா? என்ன பாரம் சொல். அவர் பாரம் ஒன்று சொல்லி பார்க்கலாம். ஒருவரும் கெட்டு நரகத்துக்கு போவது, எல்லோரும் ரட்சிக்கப்படவும் எல்லோரும் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைவும் தேவன் பாரம் அவருக்கு. அவர் பாரம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4. எல்லா மனுஷரும் கவனிங்க, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதான் அவருடைய பாரம். உனக்கு இருக்கா அந்த பாரம்? என் பிள்ளைக்கு புள்ள பிறக்கல பாஸ்டர், என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல பாஸ்டர், என் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கல பாஸ்டர், வீடு இல்லை பாஸ்டர். இந்த பாரம் தான் உனக்கு நெருக்கி நெருக்கி ஏவுது. அவர் பாரம் உனக்கு பெருசா தெரியல. நீ அவர் பாரத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா உன் பாரத்தை அவர் புரிஞ்சிக்க மாட்டார். யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்தான், கர்த்தர் யோபின் சிறையை போய் மாத்தினார். புரியுதா? ஜெபம் பண்ணு, வசனம் சொல்லி ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய பாரத்தை புரிஞ்சுங்க. என் ஜனலாம் அழிகிறாங்க, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? அப்படி உள்ளம் ஏங்குதுங்க சகோதரா. அவள் பாரத்துக்கு நீ என்ன பண்ண போறீங்க? உன் தோள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு இல்லையா? இயேசு நான் இருக்கிறேன், பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. கைத்தட்டுங்க இயேசுநாதர், கைத்தட்டுங்க பார்க்கலாம். இயேசுவை கைத்தட்டுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு கைத்தட்டுங்க. அவர் மாத்திரம் துணிந்து வரனா நீ நானும் என்னைக்கோ அடக்கம் பண்ணப்பட்டிருப்போம். ஒத்துக்கிறீங்களா? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னு கேபிரியல் சும்மா இருக்கிறாரு, மிகாவேல் சும்மா இருக்கிறாரு இல்லையா? ஆமா, எல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க. இயேசு தான் துணிஞ்சு நான் போகிறேன், அடியேனை அனுப்பு. புரிஞ்சிட்டீங்களா? தேவனுடைய பாரத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு ஜெபிக்கிறார். தேவனுடைய வேலையை செய்யுங்க, தேவனுடைய பணி செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்தை தாங்குங்க, தேவனுடைய ஊழியத்துக்கு உறுதுணையை நில்லுங்க இல்லையா? ஆரோரை போல ஊர் போல இல்லையா? மோசே கையை உயர்த்தி பிடியுங்கள். அவங்க 2 பேர் எழுதி வச்ச பைபிள் ஏன் தெரியுமா? மோசே கை உயர்ந்தாதான் இல்லையா இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்வார்கள். மோசே கை தாழ்ந்து விட்டால் அமலேக்கே மேற்கொள்வான். இதை அறிந்த ஆரோனும் ஊரும் 2 பேரும் மோசே கையை உயர்த்தி பிடிச்சாங்க. அதுவும் பாக்கியம், அதுவும் பாக்கியம். ஊழியக்காரன் கரத்தை உயர்த்தி பிடிங்க, ஊழியக்காரன் கரத்தை உயர்த்தி பிடிங்க. எங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். புரியுதா? தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணணும், தேவனுடைய பாரத்தை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? யாரை நான் அனுப்புவேன், யார் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, யார் எனக்காக ஊழியம் செய்வாங்க, யார் போய் ஒரு பாவியை சந்திப்பாங்க, யார் போய் இல்லையா நாயின் விதவியை பார்ப்பாங்க, யார் போய் அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. சொல்லு, நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் தம்முடைய பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொட்ட ஆரம்பிச்சிருவார். ஆமென், ஹல்லேலூயா. என ஆட்கள் தேவை. இயேசு வரப்போகிறார். கவனிங்க, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கிற போரே 3ஆம் உலக மகா யுத்தமாக மாறலாம் என்று சொல்லுகிறார்கள். 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு முன்பாக இயேசு வர வேண்டும் உலகத்துக்கு. இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமா இருக்கு. உன் பேழையை ஆயத்தப்படுத்தும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. ஞானஸ்தானம் எடுக்காதவங்கன்னா முழுகி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய சமூகம் சேருங்க. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவங்க அனலாம் மாறுங்க. பரலோகம் போய் சேரணும். பைபிள் தெளிவா சொல்லுது,
லூக்கா 21:36 இவை ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் முன்பாய் நிற்பதற்கு பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். புரியுதா? இனி வரப்போகிற இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்து ஜெபம் பண்ணுங்க. நான் சிஎஸ்சி போனேன், நான் லுத்தரனுக்கு போனேன், நான் வந்து அங்க போனேன் இங்க போனேன்லாம் சொன்னா அடிதான் விழும். உனக்கு வசனம் தான் பேசாங்க. அங்க நீ சிஎஸ்சி போனியா, லுத்தரன் போனியா, நீ சக்கினாக போனியா, நீ வந்து ஏஜி போனியா, நீ அங்க போனியா இங்க போனியா கேட்க போறதில்லை. நான் சொன்ன இந்த வார்த்தை மொழி செஞ்சாதான் கேட்க போறாரு. உன்னை இயேசு நியாயம் தீர்க்க மாட்டாரு, வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும். புரியுதா? பரலோகம் போயிட்டா இந்த வசனம் உன்னை நியாயம் தீர்க்கும். எனக்கு தெரியாத ஆண்டவரை, அதான் கோயிலுக்கு போயிருக்க வேண்டியதானே. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் தான் பரலோகத்தில் நுழைய முடியும். நீ சிஎஸ்சி போனியா, நீ வந்து ஆர்சி போனியா, நீ லுத்தரன் போனியா, நீ ஷெக்கினாக்கு போனியா, நீ ஏஜி போனியா, நீ வந்து ஏசிக்கு போனியா, கணக்கு கிடையாது. வசனப்படி செஞ்சியா, வாழ்ந்தையா, இதான் இயேசு கேட்க போறார். அப்படின்னா சொல்லுவாங்க போய் எனக்கு தெரியாதுன்னா சாட்டு அடி விழும். உனக்கு எனக்கு முழுகு ஞானம் என்னன்னு தெரியாது, அபிஷேகம் என்னன்னு தெரியாது, அந்நிய பாஷை என்னன்னு தெரியாதுன்னு சொன்னேன்னா அடி விழும். உன் பைபிளில் 1 கொரிந்தியர் 14 அபிஷேகம் என்றால் என்ன, அந்நிய பாஷை என்றால் என்ன இல்லையா? ஆமாம், இப்படிலாம் நிறைய வரங்கள் என்ன, வல்லமை என்றால் என்ன, ஆண்டு அழகாக எழுதி கொடுத்துருவோம் கையில். தெரியாதுன்னு சொல்லாத, படி வீட்டில் போய் படி, ஜெபம் பண்ணி மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. அப்போ தேவனுடைய வருகையில் ஆமேன் இயேசுவே வாரும் போறது போய் சேர்ந்துடலாம். எத்தனை பேர் அந்த அந்த ரேப்சர் போக ஆசைப்படுறீங்க? ரேப்சர்னு ஒன்று இருக்கு, வருகை முன்பாக ரகசிய வருகை ஒன்று இருக்கு. அதில் எல்லாம் பறக்கணும். 2 பேர் படுக்கையில் இருப்பீங்க, ஒரு ஆள் தான் போவான்னு போட்டு பைவா. அந்த ஒரு ஆள் யாருன்னு தெரியல, கட்டாயம் பொசிஷன் தான் இருக்கு. அந்த ஆள் ஒரு பொசிஷன் தான். அவன் தான் ஜெபம் பண்ண மாட்டான், பைல்வாஸ் திமுறாவே நடக்கிறான், திமுறான், அடிக்கிறான், பேசுகிறான். அவன் கைவிட்டு போடுறது சாவட்டும் பாஸ்ட். கவனிங்க, நேற்று அந்த ஊழிக்கு அவர் கதை சம்பவத்தை சொன்னார். ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். 2 பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்கூலுக்கு சர்ச்சுக்கு போக சொல்லி, ஜெபம் பண்ண சொல்லி, விபிஎஸ் போக சொல்லி இப்படிலாம் பண்ணி அந்த 2 பிள்ளைகளுக்கு அந்த அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்தது. ஒரு பிள்ளையை கண்டுக்கவே இல்லையா. முடிவு என்ன ஆச்சுன்னா, கவனிங்க, இந்த அம்மாவும் 2 பிள்ளையும் பரலோகம் போயிட்டாங்க, ஒரு பிள்ளை நரகம் போயிடுச்சு. எப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு? பரலோகமாக இருக்குமா? தயவு செய்து தேவன் கொடுத்த நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போன்னு சொல்லி ஆண்டவர் சேவித்து பரலோகம் போய் சேர்த்த பாரு இல்லையா? ஆமாம், நான் அந்த சபை, நான் இந்த சபை, நான் இந்த ஆளு, நான் அந்த ஆளுன்னு சொல்லி கதை பேசி உட்காந்துட்டு பரலோகத்தை விட்டுடாதே. ஏன்னா பைபிள் சொல்கிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். மனுஷகுமார் முன்பாக போய் நிற்க பாத்திரமானா இருக்கணும். சும்மா இல்ல, அதுக்கு பாத்திரமானா இருக்கணும். அதுக்காக எப்போதும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணு, விழித்திருங்கள். அப்படின்னா ஜாக்கிரதையாயிருங்கள், உஷாராயிருங்க. புரிஞ்சிட்டா? புரியுதா? தேவனுடைய பாரம், இதெல்லாம் தேவ பாரம். நீலாம் வந்து சமுதம் வந்துடணும்ப்பா, எல்லாரும் வந்து சேர்ந்துடணும் இல்லையா? ஒருவரும் கெட்டு போக அவருக்கு சித்தமே இல்லை. எப்படியாவது நீயும் குடும்பம் பிள்ளைங்கள்லாம் பரவாயில்ல, அந்த ஆள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணி எப்படியா கூட்டி போய் சேர்த்துரு. ஏன்னா அந்த ஆள் நரகம் போய் நீ பரலோகம் போயிட்டான், அடி பாவி போய் சம்பாதிச்சு போட்ட துண்ணுட்டு ஜெபம் பண்ணி நீ போயிட்டு என்ன நரகத்தில் விட்டுட்டு அந்த ஆள் அங்கேருந்து கதறினாருன்னா அந்த ஜெபம் உனக்கு பரலோகத்தில் நிம்மதி இருக்காது. என்ன உண்மைதாங்க. அதனால தான் யோசேப்பு சொல்றாரு, நானும் என் வீடும் என் அனைவரும் ஓயாமல். நம்மளை ஏந்து நிக்கலாமா? அவருடைய பாரம் சுமந்து அவருக்காக நீ ஜெபிக்கணும். வசனத்தை புரிந்து அவர் நோக்கி ஜெபிக்கணும். கற்ப வேதனை பட்டு நீ ஜெபிக்கணும். கதறி நீ ஜெபிக்கணும்.
ஏன்னா இந்த உலகம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் நரகத்தின் அழிவினுடைய கோரம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனம் போன ஒரு வாழ்க்கை. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களையும் என்னை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று கேட்டபோது இயேசு ஏதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று வந்ததனால் தான் இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டது. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே குரல் இன்னைக்கு உங்களோடு ஆண்டவர் பேச சொல்லுங்க. நான் இருக்கிற ஆண்டவரே, என்னால் இயன்றதை நான் செய்யறப்பா. செபிப்பா ஆண்டவரே, தெருப்புல நிற்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சுவரை நான் அடைப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நான் தெருப்புல நிற்கிற ஆண்டவரே. இயேசுவே, கர்த்தாவே, என்னை நம்புங்க ஆண்டவரே. சொல்லு, என்னை நம்புங்க ஆண்டவரே. அப்பா, என்னை அழைத்து அபிஷேகித்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே. ஞானியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமா இருந்த என்ன நீ தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமா, உங்களுடைய சுற்றி மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்பட மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பகஞ்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தின் ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நெத்தியில ஒரு முத்திரை போடுவாரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளையிலப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நாங்கள் சோர்ந்து போகாமல் செபிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாமல் செபிக்கணும் ஆண்டவரே. அப்ப நாங்கள் சோர்ந்து போகாமல் செபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நல்ல ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. நல்ல ஜெப சிந்தையை தாரும் ஆண்டவரே. இரவும் பகலும் ஜெபிக்கிற நல்ல ஜெப ஆவியை தரும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஜெப ஆவியை தருவீராக. புருஷர்களுக்கு நல்ல ஜெப ஆவியை குடிப்பீராக. ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஜெப ஆவியை குடிப்பீராக. பெண்களுக்கு நல்ல ஜெப ஆவியை குடிப்பீராக. குடும்ப தலைவிகளுக்கு நல்ல ஜெப ஆவியை குடிப்பீராக. ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. ஊக்கமாய் ஜெபிக்க, கதறி ஜெபிக்க, இடுப்பு நொறுங்கும்படி ஜெபிக்க ஆண்டவரே கிருபைத்தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, கிருபைத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபைத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக. வழுவாதபடிக்கு காக்கவும், மகிமை உள்ள சன்னிதானத்திலே எங்களை மகிழ்ச்சியோடு மாசோடு நிறுத்தவும் நீ வல்லவராய் இருக்கிறபடினாலே அப்பா, நாமம் தரிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாகிலும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆகிலும் இவர்கள் அந்த தேவ ராஜ்யத்தை காணவும், ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படவும் ஆண்டவரே, முழுகி ஞானசான் எடுத்து தேவ பிள்ளையாய் மாறவும், அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளையாய் மாறவும் ஐயா நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் குடும்ப ஜெபம் இருக்கட்டும் ஐயா, குடும்ப ஜெபம் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெப ஆவி ஊற்றப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு செய்த வியாபாரம் தொழில் எல்லாவற்றும் கரம் இருக்கட்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. எப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், தூதரை கூட அனுப்புங்க ஆண்டவரே. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த வெயிலாகிலும் இந்த உஷ்ணமாகிலும் ஒருவரையும் சேதப்படுத்தவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த வெயில் காலங்களில் எந்த வியாதி பலவீனங்கள் இவங்களை தாக்கிவிடக் கூடாது ஆண்டவரே. சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் அப்படியே யாருக்குமே இந்த பலவீனங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, நீதாமே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீ காத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் இப்போதே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே காத்துக் கொள்வாராக. கர்த்தர்
ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவுள் என்பதை ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.